Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அதிமுக கூட்டணியில் தற்போது வரை இருப்பதை தேமுதிக உறுதிப்படுத்தவில்லை. சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணிக்கு தற்போது தேமுதிக பெருமளவு சமிகைகளை கொடுக்கவில்லை என்றுதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பேட்டியின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது தொடர்பாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள TN ரகு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ரகு, இதை எப்படி பாக்குறீங்க? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு ஒரு நடுநிலையான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காங்க. தேர்தலை ஒட்டித்தான் எங்களோட முடிவையும் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் அது நடுநிலையான முடிவு இல்லை. ஆக்சுவலா அவங்க திமுக பக்கம் சாயிரா மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த பேட்டியிலேயே திமுக பொதுக்குழுல விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் சொன்னதுலாம் அதெல்லாம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதோட ஃபார்மாலிட்டி அதை கரெக்டா செய்வாங்க திமுக. அதை விட்டு போகாம இந்த இரங்கல் தீர்மானத்துல கடந்த காலங்கள் அந்த முன்னாள் அதுக்கு முன்னாடி நடந்த பொதுக்குழுக்கு அப்புறம் யார் யார் இருந்தாங்களோ இம்பார்ட்டன்ட் ஃபிகர்ஸ் அதை தீர்மானம் ஏற்றுவாங்க. அதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அதை ஸ்பெசிஃபிக்கா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மெசேஜ் அனுப்புறாங்கன்னு தான் தோணுது அதிமுகவுக்கு. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் பிரகாசமா இருக்கு. திமுக அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா திமுக கூட்டணியிலே நிறைய கட்சிகள் இருக்கு. அங்கேயே சீட் ஷேரிங் ஒரு பெரிய சிக்கலா இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேமுதிகவையும் இணைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? அதிமுக இந்த இடத்துல தவறு பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு கொடுக்கறேன்னா உடனே கொடுத்துடணும். நீங்க அந்த இப்ப 2026 அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா MP தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு எம்எல்ஏ கிடைக்கலாம் என்ன பண்ணுவாங்க? 2026 திமுக கூட்டணி பெரும் வெற்றி அடைஞ்சு 200 சீட்டு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா MP தேர்ந்தெடுக்கிறதுக்கான எம்எல்ஏ வேணும்ல, நம்பர்ஸ் வேணும், 34 பேர் வேணும்ல. அது இல்லைன்னா அந்த வாக்குறுதி எப்படி நிறைவேற்றுவாங்க? சோ வாக்குறுதினா நீங்க நிறைவேற்றுற மாதிரி வாக்குறுதியா இருக்கணும் அது. சோ அப்பனா இப்போதைக்கு உங்களால ஒரு சீட்டு கொடுக்க முடியும்னா கொடுத்துட வேண்டியதானே. நாங்க இப்ப சொல்லல அப்ப சொல்லல அப்படிங்கறதுலாம் சரியான நிலைப்பாடு கிடையாது. அது ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க போனா போட்டோம்னு நினைக்கிறாங்க. நம்ம இப்ப கொடுக்கலன்னா அவங்க கோச்சிட்டு போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு பெரிய வாக்கு சதவீதம் இல்ல. விஜயகாந்த் இருக்கிற போதே ஒரு 2% கீழே போயிடுச்சு, இனிமே என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கலாம். அது நீங்களா போங்கன்னு சொல்லாம அவங்களே கூட கோவப்பட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கலாம். திமுக பொறுத்த வரைக்கும் இவங்க விஜய் அந்த பக்கம் இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்களோ, அதனால நம்ம எப்போதுமே அலர்ட்டா இருக்கணும், நம்ம இன்னும் வலுவா ஆக்கிறதுக்கான முயற்சி செய்யணும். ஒரு 4 சீட்டு கொடுத்தா அவங்க இந்த பக்கம் வந்தா வரட்டுமே அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். அது அவ்வளவு எளிமையானது அப்படின்னு நினைக்கிறீங்களா? திமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு 4 இடங்களை ஒதுக்கி தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்கிறது அப்படிங்கிறது. இப்போ PMK அவ்வளவு பேசியிருக்காங்க திமுக பத்தி, திரு ஸ்டாலின் தான் பத்தி. அவங்களுக்கே கொஞ்சம் ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி நடந்துப்பாங்க அவங்க. ஏன்னா இது கொடுக்குறாங்களோ இல்லையோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்ல. இப்ப நீங்க அவங்க சமிஞ்சை கொடுக்குற எல்லாரையும் கூட்டுருவாங்கன்னு அர்த்தம் இல்ல, கொடுத்துருவாங்கன்னு அர்த்தம் இல்ல. பட் இந்த வார் மாதிரி ஆயிடுச்சு இப்ப எலெக்ஷன். அதனால நீங்க நீங்க கன்ஃபியூஸ் பண்ணணும். இவங்களுக்கு கொடுத்துருவாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்களோன்னு நினைக்க வைக்கணும் அப்படின்னு தான் எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி தோணுது. ஏன்னா இப்ப விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது PMK வரதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இப்ப அந்த கட்சியிலையும் ஒரு சலசலப்பு. அதுக்கு முன்னாடியே அவங்க கொஞ்சம் நிலைப்பாட்டை தடுமாறிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் இந்த 2026 எலெக்ஷன் கூட நிறைய இதெல்லாம் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு செஸ் கேம் மாதிரி ஆயிடுச்சு. காயின் எந்த பக்கம் மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அரசியல் கட்சி. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரகு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.